friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான ஹோம் அப்ளையன்சஸோட ரிவ்யூ தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் फ्रेंड्स. இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அப்படினா வந்துட்டு பிரீத்தியோட IndiCook Trendy Plus Induction Cooktop அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ரிவ்யூ தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் फ्रेंड्स. இதோட டெமோ and then வந்து இதோட ரிவ்யூ என்னென்ன பாத்திரம் வந்து இதல வச்சு சமைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லிருக்கேன். இதோட மேனுவல் இன்ஃபர்மேஷனும் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல வந்து எனக்குமே வந்து இது யூஸ் பண்ண தெரியாம இருந்தது. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி பிகினரா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இதில் குக் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க யாருக்காவது வந்துட்டு இது குக் பண்ண தெரியல அப்படின்னு இந்த ஸ்டவ்ல இந்த வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே வந்து பேச்சுலர் பாய்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்மார்ட் அப்ளையன்சஸாக இருக்கனால எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஆஃபீஸில் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறீங்க யாராவது ஒரு சிலருக்கு வந்து இது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மேனுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் நிறையா வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் வந்து யாரும் அவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரீத்தியோட இண்டக்ஷன் குக்டாப்போட மேனுவல் இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது, அன்பாக்சிங் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரீத்தி IndiCook அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெண்டி ப்ளஸ் இண்டக்ஷன் குக்வேர்ட்டு வந்துட்டு இதோட பாக்ஸில் வந்து ஃப்ரண்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இண்டக்ஷன் குக்வேரோட ஃபுல் டீட்டெயிலான இமேஜஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இதோட ஃப்ரண்ட் சைட் பாக்ஸிங்கில் ஃபாஸ்டர் குக்கிங் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் குக்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ரோக்ராம்டு ஃபார் இந்தியன் குக்கிங்கில் வந்துட்டு ரொட்டி, தோசை, சாம்பார், ரசம், கரீஸ், ஜால், ப்ரெஷர் குக் அண்ட் ஸ்லோ குக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 year வாரண்ட்டி, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட்டில் வந்துட்டு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டர் குக்கிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் மேனுவலாக வந்து உங்களுக்கு பண்ணி காட்டும் போது புரியும் எப்படி குக் பண்ணணும் அப்படின்ட்டு. சேம் இதே வந்து பேக் சைட்லேயும் வந்துட்டு இந்த இண்டக்ஷன் குக்வேரோட இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரீத்தி இண்டக்ஷன் ஸ்டவ்வோட எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3560 rupees அப்படின்ட்டு. அப்புறம் இதோட இண்டக்ஷன் குக்வேரோட மாடல் நம்பர், சீரியல் நம்பர், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இதை இம்போர்ட் பண்ணது வந்து பிரீத்தி கிச்சன் அப்ளையன்சஸ் தான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கஸ்டமர் கேர் அட்ரஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு லைஃப் லாங் வந்து ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இந்த பேக்கேஜிங்கில் வந்துட்டு ட்ரெண்டி ப்ளஸ் இண்டக்ஷன் குக்டாப்ங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா இந்த ஸ்டவ்வோட எக்ஸ்பெஷல் வந்து மாடல் வந்து ட்ரெண்டி ப்ளஸ். தென் வந்து நம்ம மேனுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். மேனுவல் இன்ஃபர்மேஷனில் வந்து இந்த குக்டாப்போட அதாவது மேனுவலாக வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உள்ளே வந்து மெஷினரிஸ் அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து யூஸ் ஒன்லி, டு நாட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன குக்டாப் வந்து நம்ம வந்து வச்சு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ஸ்டவ்வில் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து எவர் சில்வர் பாத்திரம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி வந்து குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறதுக்குனே வந்துட்டு கீழே வந்து பாட்டமில் வந்து ஒரு மாதிரி ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க தோசைக்கல், அதுக்கப்புறம் ஃப்ரையிங் பேன், அப்புறம் பாத்திரம் அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க சில்வர் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது அடி கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்க சில்வர் பாத்திரமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க காலமில் வந்து டு நாட் யூஸ், என்ன பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்துட்டு அலுமினியமில் இருக்க பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, செராமிக் பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாட்டம், கன்வெக்ஸ் பாட்டம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பானையில் வந்து கீழே ஒரு பாட்டம் இருக்குது இல்லைங்களா, குமிழ் மாதிரி, அந்த மாதிரி இருக்க பாத்திரங்களெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. பேஸ் டயாமீட்டர் வந்து 11 centimeterக்கு கீழே இருக்கிற பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பாட்டுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பிக்சரில் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்க பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸில் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து யூஸ் பண்ணவே கூடாது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம். ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் குக்கரெல்லாம் வந்து இண்டக்ஷனுக்குனே வந்து தனியாக குக்கர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து மாடலோட பாட்டம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்ம பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொரு மாடலுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளது வந்து ட்ரெண்டி ப்ளஸ் IC116 அதோட மாடல் வந்து நம்மளுக்கு பார்த்தா மட்டும் போதும். அதே மாதிரி XL ப்ளஸ், அதுக்கப்புறம் வந்து கவ் 1C 120 அந்த மாதிரி இருக்க மொத்தம் 6 மாடல் இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கிறது வந்து ட்ரெண்டி ப்ளஸோடது தான். ஸோ அதில் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம பாயில் பண்ணலாம், குக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதோட மேனுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த ட்ரெண்டி ப்ளஸில் வந்துட்டு மோட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேனுவல், மில்க் அண்ட் டீ, கிரேவி, ரொட்டி, தோசை, ஃப்ரை, இட்லி ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா இண்டக்ஷன் குக்வேரில் இருக்க சேம் மாடல்ஸ் தான். இதில் வந்து டிஃபால்ட் டியூரேஷன் வந்து 120 மினிட்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேனுவலாக வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா மில்க் அண்ட் டீக்கு வந்து 15 மினிட்ஸ் தான். அதில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ண முடியாது, அதாவது வந்து லோ பண்ண முடியாது, இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிக்கலாம். டைமர் வந்து செட் பண்ண முடியாது. கிரேவிக்கு வந்து நம்ம மேனுவலாக வந்து கொடுக்காம டைமர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 45 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து அப் டு 220 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். டைமர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் ரொட்டி அண்ட் தென் வந்து தோசாக்கு வந்து 120 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டெம்பரேச்சர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், டைமரும் வந்து செட் பண்ணிக்கலாம். சேம் ஃப்ரை அண்ட் இட்லிக்கும் ரெண்டுக்கும் வந்து சேம் 60 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மேனுவலாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டும் போது தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து மாடலில் வந்து எக்ஸல் ப்ளஸ், அதில் வந்து ஒரு ஸ்லோ குக்குங்கிற இன்னொரு ஆப்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து ட்ரெண்டி ப்ளஸோட ஆப்ஷன்ஸ் மட்டும் குக் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா. அப்புறம் பேக் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த வாரண்டி கார்டோட சீல்ஸ் எல்லாம் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கோபியில் இருக்க ஜெகன் மெட்டல் மார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். இதில் ப்ரீத்தியில் வந்து ஆஸ் யூஷுவல் மிக்ஸி, கிரைண்டர், அது ஒரு பிளண்டரு, அப்புறம் வந்து இண்டக்ஷன் குக்வேர் அதெல்லாம் இருக்குங்கிறது வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் இதோட பேக்கேஜிங் அண்ட் தென் வந்து மேனுவல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீத்தி இண்டக்ஷன் குக்வேரில் வந்து என்ன மாதிரி பாத்திரங்கள் வச்சு நம்ம எந்த மாதிரி டைம் செட் பண்ணி சமைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் ரிவ்யூஸஸ் இருக்குது. வேணும்னா ஓல்டு வீடியோஸ் எல்லாம் கீழே சேலஸ் தமிழ் சேனல் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு வீடியோஸஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னோட பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக வேணால் செக் பண்ணி பாருங்கள். சில வீடியோஸஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் இருக்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இண்டக்ஷன் குக் பாயிண்ட்டோட ப்ளக் பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பட்டன் நாங்கள் மேலே ஆன் பண்ணதுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கீழே ஆன் பட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். நீங்கள் இப்போ மேனுவலாக வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா மேனுவல் பட்டன் மட்டும் நீங்கள் அமுத்தினா போதும். நெக்ஸ்ட் இந்த கிரேவி, தோசை, ரொட்டி, ஃப்ரை, இட்லி, மில்க் அண்ட் டீ அந்த மாதிரி சேம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த டைமருங்கிற பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து டைமர் செட் பண்ண முடியாது. நீங்கள் டைமர் செட் பண்ணுறீங்க அப்படின்னா டைமருங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டைமர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். டைமர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேனுவலாக வந்து அது 120 மினிட்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது 2 மணி நேரத்துலேருந்து வந்து டிக்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷமாக வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து மேனுவல். அது லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கிரேவி, ரொட்டி, ஃப்ரை, இட்லி அந்த மில்க் அண்ட் டீக்கு வந்து எந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மேனுவலுக்கு வந்து டெம்பரேச்சர் அதுவே வந்து செல்சியஸ் எடுத்துகிட்டு 200 இல்லைன்னா வந்துட்டு 180லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிரேவி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு உடனே வந்துட்டு உங்களுக்கு அந்த கிரேவியோட மேனுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டைமர், அந்த டைமருக்கு வந்து மாறிடும். இப்போ 120ல் இருக்க மேனுவல் ஆப்ஷன் வந்து இப்போ நான் கிரேவி கிளிக் பண்ணுறேன். 45 மினிட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதாவது வந்துட்டு 45 மினிட்ஸ்லேருந்து வந்து அது டிக்ரீஸ் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இப்போ கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா காய்கறியும் வந்து ஒன்றா போட்டுட்டு நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னா டைமருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸில் வந்து ஆகணுமோ இன்க்ரீஸ், அதாவது குறைக்கிறதா இருந்தால் மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கிரேவிக்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோங்கன்னா வந்துட்டு ரொட்டி தோசாவுக்கு வந்துட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரொட்டி தோசாவுக்கு வந்து 120 மினிட்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். அப் டு வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு வரைக்கும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து 120 மினிட்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம ரொட்டி வந்து சுட ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே வந்து சுட்டுக்கலாம். நம்ம 120 மினிட்ஸ்லேருந்து வந்து நம்மளுக்கு கம்மியாகிட்டே வரும். அதோட டெம்பரேச்சரும் வந்து இப்போ 130க்கு கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணோம் அப்படின்னா டைமருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ மினிட்ஸ் வேணுமோ அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் எந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் டைமருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை ஆப்ஷனும் இட்லி ஆப்ஷனும் வந்து கிட்டத்தட்ட 60 மினிட்ஸ்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம மேனுவலாக வந்து செட் பண்ணுறதா இருந்தால் நம்ம பாட்டுக்கு குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம டைமர் செட் பண்ணோம், டைமர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேம் அதே மாதிரி வந்து குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து நம்ம மில்க் அண்ட் டீ வந்து வைக்கிறோம் அப்படின்னா 15 நிமிஷத்துலேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் டைமர் வந்து இதுக்கு செட் பண்ணவே முடியாது. மில்க் அண்ட் டீ சுடு தண்ணியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு மில்க் அண்ட் டீ ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 15 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டு 14,
அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்துட்டு வந்து அது 15 நிமிஷம் கழிச்சு தான் வந்து ஆஃப் ஆகும். பட் நம்ம மேனுவலாக வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னா மேனுவல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 120 மினிட்ஸில் வந்து அது ஸ்டார்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் தண்ணி சூடாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா தண்ணி கொதிக்கிறது. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ரொட்டி பண்ணாலும் சரி, கிரேவி பண்ணாலும், ஃப்ரை பண்ணாலும், இட்லி பண்ணாலும், மில்க் அண்ட் டீ எது பண்ணாலும் ஓகே. மேனுவல் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாட்டுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்டவ்வில் சமைப்போம் இல்லைங்களா, அதாவது கேஸ் ஸ்டவ்வில் அதில் எப்படி நம்ம பாட்டுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு சமைக்கிறோம் அதே மாதிரி தான் மேனுவலாக வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கலாம். டெம்பரேச்சர் வேணும் வந்து உங்களுக்கு சூடு அதிகமாக வேணும் அப்படின்னா சும்மா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து அந்த 180லேருந்து 200 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்து சீக்கிரமாக ஆகணும்னா அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக அதுக்காற்று மேனுவலோட டெம்பரேச்சர்ஸில் வச்சு வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேனுவல் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடாகிறதுக்காக. இப்போ 120லேருந்து 119 120லேருந்து 119 இப்போ 1 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் 2 நிமிஷம் ஆச்சுன்னா 118 115 அந்த மாதிரி வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம அப்படியே வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் மேனுவலாக. உங்களுக்கு எதுவுமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷனுமே கிளிக் பண்ணாமல் ஆன் பண்ணிவிட்டு மேனுவல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஸ்டவ்வில் குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணிக்கலாம். அந்த குக்கரில் வந்து விசில் வந்ததுக்கப்புறம் பால் கொதிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் பட்டனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து இப்போ படிக்காதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வைக்க தெரில அப்படின்னா வந்துட்டு மேனுவல் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைமர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக 120 குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இண்டக்ஷன் குக்வேர் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஆப்ஷனுமே தெரியாதவங்க மேனுவல் மட்டும் சரி ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் மட்டும் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேனுவல் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கும். நம்ம குக் பண்ணிவிட்டு அகைன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் வந்து தெரியும்னு சொல்ல முடியாது. வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருந்தால் வந்து இதில் குக் பண்ண தெரியாதவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் ஆஃப் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் கீழே ஆஃப் பட்டன் வந்து கிளிக் பண்ணது ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு மேலே பாயிண்ட் இருக்க பிளக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?